கொடுக்க சொல்லுவாரு. கடிமை எடுத்து தள்ளி நிக்கிறாரு. என்னங்க என்னங்க ஆச்சு? என் வருத்தத்திற்கான காரணம் வருத்தமா? புரியவில்லையா? என்ன வருத்தம்? இன்னும் எத்தனை காலம் மாந்தோப்பு பலாத்தோப்பு என்று நாம் இருவரும் இருப்பது? அரண்மனை பந்தனையிலே நீயும் நானும் உறங்குவது எப்போது என்று மன கவலைத்தான் எனக்கு. அரண்மனை பந்தனையில் உறங்க வேண்டும். என்னங்க அதுதான் தெரியுமே. அதெல்லாம் தெரியும். அரண்மனை பந்தனை நாம் இருவருக்கும் எப்பொழுது? அப்படியா? என்னங்க ரகசியம் சொல்ல போறேன். ரகசியமா? ஆமா. என்ன சீக்கிரம் சொல்லு. எங்க வீட்டு காரு. காரா? ஆமா. கார் வாங்கிக்கிறேன்னா எங்க வீட்டுக்காரு. ஆமா. எப்ப கார் வாங்கிருக்காங்களாமே? என்ன காரு? எங்க வீட்டுக்காரு. அந்த ஒரு கார் எதுவும் வரலையா? போய்கிறாரு. உன் கணவன் போருக்கு போயிருக்கின்றான். ஆமாங்க. அதனால என்ன? நாளைக்கு வராரு என்ன பாக்கிறதுக்கு. என்ன பாக்கிறதுக்கு வராரு. அப்ப நானும் அவரும் சந்தோஷமா இருக்கும். அத உட்கார்ந்து நீ பாக்கணும். நாயா? ஆமாங்க. நாங்க சந்தோஷமா இருப்போம். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? அருகில் வாங்க. எனக்கு கை வந்த கலை கச்சிதமாக செய்து முடிக்கின்றேன். எதிர்பார்க்கிறேன். பெரிய ஆப்பை பரம்போது பள்ளியறை நான் தாண்டி நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இனிமேல் அவளை பற்றி சின்ன பலன் இருக்கிறது. எப்போது செல்ல வேண்டும்? என் அன்பு மனைவி ஆசை மனைவி நீலாமலை சந்திக்க வேண்டும். எப்படி இருக்க? தண்ணி சாப்பிடுங்க. ஒரு கணவனின் குணமறிந்து நடக்கக்கூடிய மனைவி யார் என்றால் அது என்னுடைய மனைவி நீலாமல் நீயாகத்தான் இருக்கக்கூடும். ஆமா. என்னங்க நீங்க போருக்கு போயிட்டீங்க. நீங்க போர்ல வெற்றி பெறன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்ச மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வழக்கத்துல வழிபட்டு வந்தங்க. அப்படியா? ஆமாங்க. அதனால என்ன வாழ்த்துங்க. நலமாடு வாழ்க வாழ்க வாழ்க. நீலாம்பரி உனக்கும் திருமணம் நடந்தது. ஆமா. மறுகணமே போருக்கு போயிட்டேன். ஆமாங்க. ஆனா போருக்கு போனேனே தவிர என்ன மேல கங்கை இல்ல. இங்கதான் என்ன கொடுங்க. நீங்க போருக்கு போயிட்டீங்க. ஞாபகம் எல்லாம் உங்க மேலதான். அப்படியா? ஆமாங்க. சத்தியமா உங்க மேலதான் ஞாபகம் எல்லாம். நீலாம்பரி அடி ராசாத்தி உன்னை
என்னங்க பார்த்தாயோ ஆமா நீ உரைத்தவண்ண கச்சிதமா உன் முடிச்சிட்டீங்க கணவனுடைய கதையை ஆமா முடித்து விட்டேன் இந்த பைரவன். ஆமாங்க இனி இனி நீயும் நானும் சந்தோஷமா இருக்க போறோம் அரண்மனை பஞ்சனையோ சந்தோஷமா இருக்க போறோம் குறிப்பதற்கு இடமே கிடையாது புறப்பட்டு வா. என்ன உயிர் போலையா? ஐயோ அடி பாவி சாகணுமே. நீயா நான்தான். அடி சதிகாரி யார் சதிகாரி அடி மோசக்காரி அடி நாசக்காரி ஏய் அடி படுபாவி இல்ல நான் உனக்கு என்னடி துரோகம் செய்தேன் துரோகமா என்ன ஏன்டி இப்படி செய்துட்ட துரோகம் தான் நீ செய்த நானா ஆமா என்னடி துரோகம் ஏய் செய்தேன் கொஞ்சம் வாங்க பாத்தியா அடா பாவி ஹ? முண்டகர் வீட்டு நண்டகம் செய்தவனி யாரு? பாலை கொடுத்து விட்டு போய் நடித்தவனி யாருடா? அல்புக்கு வாழ்வு வந்தால் அக்கலத்தில் சைக்கிள் சொல்வார்கள் அது உனக்கு தான் நடக்கும் ஏய், நீ தாலி கட்டுவதற்கு முன்னமே நாங்க இருவரும் காதலர்கள் காதலர்கள் அடி சதிகார பாவி காதலை இந்த தானே உண்மை நீ ஏண்டிற்கு முன்னதாக சொல்லாம விட்டுட்ட நீ எங்கடா சொல்ல முட்டை அட பாவி ஏண்டில தாலி கட்டப்போ டேய் எங்க அப்பா கூப்பிட்டு கேட்டாரா என்ன 4 சேர்த்து விட்டு கேட்டியா பிடிச்சிருக்காரு கேட்டியாடா கேட்டியா கேட்கறது முடியும் தவறு தான் தாலி தான் கட்டினேன் நினைச்சேன்னா எனக்கு அவரு மேலதான் அடி பாவி சொந்த விட்டு போக கூடாது என்று உன்னுடைய தந்தையும் உன்னுடைய அண்ணனும் எனக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்தார்களே எனக்கு கட்டாய திரும்ப செஞ்சு வச்சாங்க அதற்கு நீ தரும் பரிசு இதுதானா ஆமா இதுதான் பரிசு ஆமாண்டா டேய் இதோ கட்டுற தாலி எது கட்டின இந்த தாலியை நடந்தா குத்துது ஏந்தா குத்துது உக்காந்தா குத்துது ஏன் வேலை போகும்போது கூட குத்துதுன்னு குத்துது இந்த தாலி அதனால இந்த நீ கட்டின தாலி நீ கழட்டி. தாலி கட்டணும். தாலி பெரிய அடமான தாலி இறைவா இந்த சதிக்கிற பாவனை எப்படி சேவலை நினைத்து கூட பார்க்கவில்லையே இந்த பாவின் பேச்சை கேட்டு என்னுடைய தங்கையை நான் அடுத்த நாட்டை விட்டு துரத்து விட்டேனே இறைவா அடி பாவி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமணி கடவுள் செய்த குற்றமணி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி மயக்க வைத்த கண்ணியர்க்கு மனமுடிக்க இதயமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய் தனக்கு நீயே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமணி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி இந்த நல்ல தருணத்திலே ஆராசூர் கிராமத்தை சேர்ந்த
டிரைவர் குமார் அவர்கள் எங்கள் கம்பெனியிலே ஹார்மோனிஸ்டராக பெயர் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் செங்காடு ராஜா அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆவணோடு கிராமத்தைச் சேர்ந்த என்னுடைய அருமை தம்பி திருமலையை பாராட்டி குமார் என்ற கலைஞர் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அன்னார் அவர்கள் அம்மனின் அருளை பெற்று நலமோடு வாழும் படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இறைவா, என் தங்கையை காண முடியாதா? என் தங்கை திருமணத்தை காண முடியாதா? சாந்தி சாந்தி சாந்தி. மலை கிராமத்துல இதே ஏழை குடும்பத்துல பிறந்து ராமசாமி கோனார்னு சொல்லுவாங்க. ஒரு 10 செம்மறியாடு 10 வெள்ளாடு மேய்ச்சின்னு வரேன். எனக்குன்னு சொந்தம் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. எங்க குடும்பத்துல மொத்த பேரும் ஒழிஞ்சிட்டாங்க. நானும் என் தம்பி பிள்ளை 2 பேர் தான் இருக்கிறோம். காலையில இருந்து ஆட்டு ஓடி போறது, மேய்க்கிறது, குழந்தை கட்டுறது, ஏதோ 1-2 குட்டி போடுறதுன்னா அந்த வரல வருமானத்தை வச்சு சாப்பிட்றது. வேற ஒன்றும் பண்ண முடியல. வயசாகி போச்சு. வேற தொழில் செய்ய முடியல. என் தம்பி பிள்ளையோ ஏதோ கூட மாட ஒத்தாசு இருக்கிறான். அவன் இல்லைன்னா என் கதியும் அதே கதி தான். என்ன பண்றது? காலம் போற போக்கு, நிலைமை மாறி போச்சு. குடும்பம் அக்கம் பக்கம் இருந்து நமக்கு உபசரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வான்னு கூப்பிட ஆள் இல்லை, போனு கூப்பிட ஆள் இல்லை. ஒண்டி கட்டியா வாழ்ந்துட்டு வரேன். இந்த ஒண்டி கட்டிக்கு ஒரே ஒரு ஆள் என் தம்பி பிள்ளை. அவன் இல்லைன்னா ஜீவனை கூட நான் மாச்சியில் இருப்பேன். என்ன பண்றது? காலையில் ஆட்டை ஓட்டிக்கின்னு வந்தேன். மலை மேல செம்மறியால் தான் ஓடுது, மடக்க முடியல. பசி தாங்களே. பையா போய் கஞ்சி எடுத்துன்னு வாடான்னு சொன்ன பாவம். போன புள்ள ஒன்றும் வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சு? அந்த கிளம்புண்ட ஆட்டை மடக்குவானா, போய் ஆனால் விழுந்து செத்துருவானுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அதுக்கு இருக்க தேவை. போன இடம் கூடாரோட கூடுது, அது சவுகிறது, பேசுது. கெட்ட பழக்கம்லாம் அதிகம் உண்டாகி போச்சு. வயசான காலத்தில் மடக்க முடியல. எங்க போச்சு என்னாச்சுன்னு தெரியலையே. டே பையா டே